வாங்க, இன்னைக்கு நாம காஞ்சிபுரத்துல இருக்கிற ஒரு ஆச்சரியமான மர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஒரு ரகசியம், அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு தெய்வீக உண்மை. இந்த பயணத்துக்கு நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்களேன், ஒரே கோவில் வளாகம், ஆனா அதுக்குள்ள 4 தனித்தனி திவ்ய தேசங்கள். இது எப்படி சாத்தியம்? இததான் இன்னைக்கு நாம விடுவிக்க போற அந்த பெரிய புதிர். அந்த 4 கோவில்கள்ல இன்னைக்கு நம்மளோட கவனம் முழுக்க நீர் தத்துவத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு கோவிலை பத்தி தான். அதோட பேரு திருநீரகம். நம்ம பயணத்தோட முதல் கட்டம் இந்த கோவிலுக்குள் ஒரு கோவில் புதிரை அவிழ்க்கிறது தான். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, திருநீரகம்னு தனியா ஒரு பெரிய கோவில் கிடையாது. அது மிகப்பெரிய உலகளந்த பெருமாள் கோவிலுக்குள்ள பிரகாரத்துல ஒளிஞ்சிருக்கிற ஒரு தனித்துவமான திவ்ய தேசம். இப்போ பாருங்க, இதுக்குன்னு தனியா ஒரு பெரிய கோபுரமோ கொடிமரமோ எதுவுமே கிடையாது. பார்க்க ஒரு சின்ன சன்னதி மாதிரி தான் இருக்கும். ஆனா இது ஒரு முழுமையான திவ்ய தேசம். நம்ம கண்ணு முன்னாடியே மறைஞ்சிருக்கிற ஒரு அற்புதம்னு சொல்லலாம். சரி, ஒரு கோவிலுக்குள்ள இன்னொரு கோவில் இருக்கிறதே ஒரு ஆச்சரியம்னா, அதோட பேர் அதவிட பெரிய ஆச்சரியம். திருநீரகம். எதுக்காக நீர், அதாவது தண்ணிய மையப்படுத்தி ஒரு பேர் வைக்கணும்? வாங்க, இந்த பேருக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தத்தை பார்க்கலாம். இந்த திருநீரகம்ங்கிற பேருக்குள்ள 2 அற்புதமான அர்த்தங்கள் இருக்கு. ஒன்னு, தூய்மை. எப்படி தண்ணி நம்ம உடம்புல இருக்கிற அழுக்க போக்குதோ, அதே மாதிரி இங்க இருக்கிற இறைவன் நம்ம மனசுல இருக்கிற பாவங்களையும் தேவையில்லாத எண்ணங்களையும் நீக்கி நம்மள சுத்தப்படுத்துறார். 2வது, எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை. தண்ணி எப்படி எல்லா இடத்துலயும் பரவி இருக்கோ, அதே மாதிரி இறைவனும் இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கார். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற மூலவரோட பேரு ஜெகதீஸ்வரர். அதாவது ஜெகத்துக்கே ஈஸ்வரர், பிரபஞ்சத்தோட அதிபதி. தண்ணி மாதிரி உலகம் முழுக்க, அதாவது ஜெகத் முழுக்க பரவி இருக்கிறதாலதான் அவருக்கு இந்த பேரு. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒரு தலப்புராணம் இருக்கும் இல்லையா? இந்த கோவிலோட கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது. நம்மள மகாபாரத காலத்துக்கே கூட்டிட்டு போகும். இந்த கதையோட நாயகன் அக்ரூரர். இவர் யாருன்னா, பகவான் கிருஷ்ணரோட ஒரு தீவிர பக்தர். அவரோட மனசுல ரொம்ப நாளா ஒரே ஒரு ஆசை, பகவானோட அந்த பிரம்மாண்டமான விஸ்வரூப தரிசனத்தை எப்படியாவது பாத்துடணும் தான். அந்த பெரிய ஆசைய நிறைவேற்றிக்கிறதுக்காக அவர் தேர்ந்தெடுத்த இடம்தான் இது. இங்க வந்து ரொம்ப கடுமையான தவத்துல மூழ்கிட்டார். அக்ரூரரோட அந்த அசைக்க முடியாத பக்திய பார்த்து மனம் இறங்கிய பெருமாள் அவர் ஆசைப்பட்டபடியே அவருக்கு காட்சி கொடுத்தார். ஆனா எப்படி தெரியுமா? 4 கைகளோட ஜெகதீஸ்வரர் ரூபத்துல அவருக்கு தரிசனம் தந்தார். இதுதான் இந்த கோவிலோட ஆதி கதை. அன்னிக்கு அக்ரூரருக்கு காட்சி கொடுத்த அதே இறைவன் தான் இன்னைக்கும் நமக்கு அருள் பாலிக்கிறார். சரி, இப்ப அந்த சன்னதியில என்னென்ன தெய்வங்கள் இருக்கு, எப்படி இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பாப்போமா? இங்க பாருங்க, மூலவர் பேரு ஸ்ரீ ஜெகதீஸ்வரர். தாயார் நிலமங்கை வள்ளி. பெருமாள் இங்க கிழக்கு பார்த்து நின்ற கோலத்துல காட்சி தராரு. அப்புறம் அக்ரூரர் தவம் செஞ்ச இடங்கிறதால இங்க இருக்கிற புனித தீர்த்தத்துக்கு அக்ரூர தீர்த்தம்னு பேரு. இதுல ஒரு ரொம்ப அழகான தத்துவம் இருக்கு. இறைவன் பேர்ல நீர் இருக்கு, அவரை நீரத்தான்னு சொல்றாங்க. இறைவியோ நிலமங்கை, அதாவது நிலத்தின் தேவி. யோசிச்சு பாருங்க, தண்ணி இல்லாம நிலம் செழிக்க முடியுமா? முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் இவங்க 2 பேரும் ஒன்னோடு ஒன்னு இணைஞ்சவங்க. இவங்கள பிரிக்கவே முடியாது. சரி, நாம இப்போ கோவில் எங்க இருக்கு, பேர், காரணம் என்ன, கதை என்னன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த மறைஞ்சிருக்கிற கோவில் நமக்கு சொல்ல வர அசலான ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ திருநீரகத்தோட உண்மையான ரகசியம்ங்கிறது அது ஒரு கோவிலுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது மட்டும் இல்ல. அது நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் ரொம்ப ஆழமானது. தூய்மையா இருக்கிறது எப்படி, இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்காருங்கிற உண்மை, அப்புறம் உண்மையான பக்தியோட சக்தி, இது எல்லாத்தையும் தான் இந்த சின்ன கோவில் நமக்கு உணர்த்துது. கடைசியா இந்த கோவில் நமக்கு சொல்ற ஒரு முக்கியமான வாழ்க்கை தத்துவம் இதுதான். தண்ணி எப்பவுமே பள்ளமான இடத்தை நோக்கிதான் பாயும் இல்லையா? அதே மாதிரிதான் இறைவனோட கருணையும் யார்கிட்ட பணிவு இருக்கோ, அடக்கம் இருக்கோ, அவங்கள தேடிதான் வரும். இதுதான் திருநீரகம் நமக்கு கத்துக் கொடுக்கிற கடைசி பாடம்.